விஷயத்துக்குள்ள போகலாம். ஸோ இது வந்து என்னுடைய கஸ்டமர்ஸ்க்கு 01 டெக்ஸ்ட் ஃபைல். இதில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஐடி அண்ட் கஸ்டமர் ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் எடுத்திருக்கேன். இதில் 2001 ராம்டு டேட்டா மட்டும் நம்ம வந்து டபுள் டைமில் வந்து இன்சர்ட் ஆகிருக்கும் டேட்டாஸ் இருக்கு இல்லையா. அதேமாதிரி கஸ்டமர்ஸ்க்கு 01 டேபிள் நான் ரன் பண்ணுறேன். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2001 ரெக்கார்ட் மட்டும் டபுள் டைம் இன்சர்ட் ஆயிருக்கு இல்லையா. இப்போ நான் கஸ்டமர்ஸ்க்கு 02 டேபிளில் என்ன கொடுத்துருன்னா கஸ்டமர் ஐடி, கஸ்டமர் ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் ரோ ரெக்கார்ட் கவுண்ட். ஸோ அதை மட்டும் புதுசாக வந்து காலம்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ ஒன்றும் இல்லை, நம்ம வந்துட்டு எத்தனை ரெக்கார்ட்ஸ் இருக்குன்றதை நம்ம கவுண்ட் பண்ணி காமிக்க போகிறோம். அவ்வளோதான், சிம்பிள். அது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, லோட் ஸ்டோர் ப்ரொசீஜர் வித் அவுட்புட் பேராமீட்டர்ஸ் ஃப்ரம் டெக்ஸ்ட் டேட்டா. ஒரு டெக்ஸ்ட் டேட்டாவில் எடுத்து அதை வந்துட்டு ஸ்டோர் ப்ரொசீஜர் வித் அவுட்புட் பேராமீட்டர் வச்சுட்டு எப்படி டேட்டா வந்து ரோ கவுண்ட் பார்க்கலாம் அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். யூஸிங் OLEDB கமாண்ட் ட்ரான்ஸ்ஃபர் வச்சு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு ப்ரொசீஜர் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ க்ரியேட் ப்ரொசீஜரில் என்னென்னா கஸ்டமர் ஐடி, கஸ்டமர் ஃபர்ஸ்ட் நேம், ரோ ரெக்கார்ட் கவுண்ட் கொடுக்க போகிறோம். ஸோ ஐடி வந்து இன்டிஜர் டைப்பில், அதேமாதிரி கஸ்டமர் ஃபர்ஸ்ட் நேம் வந்து ஒர்க்கர் டைப், அதேமாதிரி ரோ கவுண்ட் பார்த்தீங்கன்னா இன்டிஜர் அவுட்புட்டில் கொடுக்குறேன். அதேமாதிரி இதுக்கு பேராமீட்டர் வந்து அவுட்புட் பேராமீட்டர் செட் பண்ணிடுறேன். ஓகே, அதேமாதிரி டிக்ளேர் கொடுத்துட்டு ரோ கவுண்ட் இன்டிஜர் டைப் கொடுத்துட்றேன். கொரி கொடுத்துட்டு அந்த ரன் மட்டும் பண்ணி பார்க்குறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம OLEDB கமாண்டில் கொடுக்குறதுக்கு அந்த பேராமீட்டர் வைஸ் கொடுத்துருக்கலாம். ஓகே, கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போது என்னோடய ட்ரைனர் டேட்டா ஆப்ஷன் நான் ரைட் கிளிக் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போது இந்த ப்ரோக்ராமபிலிட்டி இருக்கு இல்லையா, அதில் ஸ்டோர் ப்ரொசீஜர் இருக்கு இல்லையா, ரைட் கிளிக் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஏன்னா வந்து எதுக்கு நான் கொடுத்து சொல்கிறேன்னா, நம்ம ஸ்டோர் ப்ரொசீஜர் எதுவும் ப்ரீவியஸாக எதுவும் க்ரியேட் பண்ணலை. ஸோ அது ஒரு வாட்டி நம்ம வெரிஃபை பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம ஸ்டோர் ப்ரொசீஜர் க்ரியேட் பண்ணிடலாம். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ அதேமாதிரி அந்த அவுட்புட் ஆஸ் அண்ட் ரிட்டர்ன் டைப் இருக்கு இல்லையா, அதில் இந்த பேராமீட்டர்ஸ் கொரிஸாக நான் ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே போட்டிருக்கேன். நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டைம் கம்மியாக இருக்கனால நம்ம எல்லாமே நான் ரெடியூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ வந்து ப்ரொசீஜர் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், ஸ்டோர் ப்ரொசீஜரில் இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரொசீஜர் வந்து இருக்கு இல்லையா. ஸோ இப்போ ஸ்டோர் ப்ரொசீஜரில் வந்து நம்ம ஒரு கொரி வச்சு க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போது ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு டிக்ளேர் ரோ ரெக்கார்ட் கவுண்ட். ஸோ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். இது வந்து நம்ம இது எது கொடுக்குறோன்னா அவுட்புட் பேராமீட்டர் செட் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். இது வந்து நம்ம வந்து எத்தனை ரெக்கார்ட் கவுண்ட்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றது பார்க்குறதுக்கு தான் இந்த கொரி யூஸ் பண்ணுறது. இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2001 அண்ட் ராம் அந்த ரெக்கார்டு வந்து டபுள் டைம் வந்து நமக்கு இன்சர்ட் ஆகிருக்கும். இப்போ நான் அந்த கொரி நான் ரன் பண்ணுறேன் பாருங்களேன். இப்போ அவுட்புட் பேராமீட்டர் கொரி நான் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு இந்த எத்தனை ரெக்கார்ட்ஸ் இருக்குன்றதை ஈஸியாக காமிச்சிடும். இப்போ பாருங்கள், 2 ரோஸ் இருக்குது. என்னென்னா ஒரு 2 ரோஸ் அஃபெக்டட் டபுள் டைம் வந்து இன்சர்ட் ஆகிருக்கு சொல்லி காமிக்குது பாருங்கள். அந்த என்னென்னா 2001 ராம் கொரின்ற டேட்டா வந்து டபுள் டைம் இன்சர்ட் ஆகிருக்கு காமிக்குது இல்லையா. ஸோ இதை வந்து நம்ம அவுட்புட் பேராமீட்டர் வச்சு ஸ்டோர் வச்சு பண்ணி பார்க்கலாம். அது ஓகே. ஸோ இதை வந்து நம்ம வந்துட்டு எப்படி ஒரு OLEDB கமாண்ட் ட்ரான்ஸ்ஃபர் வச்சு எப்படி பண்ணலாம் அப்படின்றத இப்போ இன்றைக்கி வந்து ப்ராஜெக்ட்டில் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி என்ன ப்ராஜெக்ட் பார்க்கணும்னா, லோட் ஸ்டோர் ப்ரொசீஜர் வித் அவுட்புட் பேராமீட்டர்ஸ் ஃப்ரம் டெக்ஸ்ட் டேட்டா யூஸிங் OLEDB கமாண்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகே, காப்பி பண்ணிக்கலாம் ப்ராஜெக்டாக. இப்போது SSIS பேக்கேஜை ரைட் கிளிக் பண்ணி பேக்கேஜ் கொடுத்துலாம். இப்போது பேக்கேஜ் வந்து ரைட் கிளிக் பண்ணிட்டு ரீநேம் கொடுத்துட்டு ப்ராஜெக்ட் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு டேட்டா ஃப்ளோ டாஸ்க் ட்ராக் பண்ணி எடுத்துக்கலாம். டேட்டா ஃப்ளோ டாஸ்க் வந்து டபுள் கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதில் சோர்ஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் பேஸ் சோர்ஸ், ஏன்னா டெக்ஸ்ட் டேட்டா தானே எடுக்க போகிறோம். அதனால் ஃப்ளாட் பேஸ் சோர்ஸ் கிளிக் பண்ணி இதில் ஃப்ளாட் பேஸ் சோர்ஸ் டபுள் கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை நியூ பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ப்ரௌஸ் பட்டன் கொடுத்துக்கலாம். இப்போது கஸ்டமர்ஸ்க்கு 01 அந்த டெக்ஸ்ட் டேட்டா வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு காலம்ஸில் போயிடலாம். காலம்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து டேப்ட லிமிட்டட் ஃபார்மேட்டில் தான் இருக்குது. ஓகே, அதுமாதிரி அட்வான்ஸில் போயிடலாம். இதில் வந்து கஸ்டமர் ஐடி அண்ட் கஸ்டமர் ஃபர்ஸ்ட் நேம். கஸ்டமர் ஐடி வந்துட்டு 4/70 இன்ச்சராக மாற்றிக்கோங்க. கஸ்டமர் ஃபர்ஸ்ட் நேம் வந்து வேர்க்கார் வந்து 25 சைஸில் இருக்கும். ஸோ அதுக்கு நான் வந்து SQL 2014 நான் காமிக்கிறேன். இருக்குல்லையே ஐடி அதோடைய வேர்க்கார் டைப். ஓகே, ஸோ ஐடி வந்து 4/70 இன்ச்சராக மாற்றிடலாம். கஸ்டமர் ஃபர்ஸ்ட் நேம் வந்துட்டு அவுட்புட் காலம் எவ்வளோ சைஸ் கொடுக்கலாம், 25 சைஸ் கொடுத்துலாம். நெக்ஸ்ட் வந்து ப்ரிவியூ. ஸோ டேட்டா வந்து கொடுத்தாச்சு, இன்சர்ட் பண்ணி. நெக்ஸ்ட் ரீட்டின் கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு காலம்ஸ். ஓகே, எக்ஸ்டர்னல் காலம் அவுட்புட் காலம் ரெண்டும் சேமாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஓகே கொடுத்துலாம். எரர் அவுட்புட் ஓகே, நோ நீட். ஓகே, பட் இருந்தாலும் ஓகே.
ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு காமனில் போய்ட்டு என்ன எடுக்கலாம், தட் இஸ் derived column. ஓகே, derived column ட்ராக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ flat fixes and derived column வந்து ரெண்டுமே ஜாயின் பண்ணிடலாம். derived column டபுள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஏன்னா வந்துட்டு நம்ம ரோ ரெக்கார்ட் கவுண்ட் வந்து தனியாக நம்ம கொடுக்குறோம் இல்லையா, ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஐடி கஸ்டமர் ஃபர்ஸ்ட் நேம் இருக்கும், பட் ரோ ரெக்கார்ட் கவுண்ட் இருக்காது. ஸோ அதனால் நம்ம புதுசாக க்ரியேட் பண்ணோம், அதுதான் derived column யூஸ் பண்ணுறோம். இப்போது அதோடய எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா 0ன்னு கொடுத்துட்டு இப்போது ஓகேன்னு கொடுத்துருங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு OLEDB கமாண்ட் ட்ராக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ derived column அண்ட் OLEDB கமாண்ட் ரெண்டுமே ஜாயின் பண்ணிடலாம். இப்போ OLEDB கமாண்ட் வந்து டபுள் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு நம்ம OLEDB புதுசாக வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ OLEDB கனெக்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸில் டெமோ இது நியூ பட்டன் ப்ரெஸ் பண்ணி டெலிட் பண்ணி நியூ பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். இதில் சர்வர் நேம் பார்த்தீங்கன்னா CC56, SQL இன்ஸ்டன்ஸ் நேம் பார்த்தீங்கன்னா SQL 2014 இன்ஸ்டன்ஸ் நேம் கொடுத்துருக்கேன். என்ன டேட்டாபேஸ் எடுக்க போனால் ட்ரைனர் டேட்டாபேஸ் எடுக்க போகிறோம். ஓகே, இந்த டேட்டாபேஸ் ட்ரைனர் டேட்டாபேஸ் டேபிள் பார்த்தீங்கன்னா customer_01 டேபிள். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து டெஸ்ட் கனெக்ஷன் கொடுத்துடலாம். இப்போ டெஸ்ட் கனெக்ஷன் சக்சீட் ஆச்சு, இப்போ அகைன் ஓகே கொடுத்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஓகே பட்டன் ப்ரெஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து கனெக்ஷன் மேனேஜர் ஓகே கொடுத்துடலாம். இப்போ OLEDB கமாண்ட் வந்து டபுள் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கனெக்ஷன் மேனேஜர் வந்துட்டு ட்ராக் பண்ணிட்டு இப்போது CC56 அண்ட் SQL 2014 கிளிக் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல SQL கமாண்டில் இப்போ நம்ம வந்து க்ரியேட் பண்ணோம் இல்லையா, என்னென்னா எக்ஸிக்யூட் அந்த ஸ்டோர் ப்ரொசீஜர் query வித் அவுட்புட் பேராமீட்டர் டைப்ஸ். ஓகே, அதுதான் வந்து நம்ம பேராமீட்டரில் கொடுத்துருக்கோம். அந்த கொஷின்ஸ் மார்க் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த அது வந்து 2001 ஒரு கொஷின் மார்க் இருக்கும், ராம்க்கு ஒரு கொஷின் இருக்கும், அந்த ரோ கவுண்ட்டுக்கு வந்து ஒரு கொஷின் மார்க் இருக்கும். இதான் வந்து அந்த அவுட்புட் பேராமீட்டர் query இது. ஸோ காப்பி பண்ணிக்கலாம். டாட் லைன்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணி இப்போ ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து காலம் மேப்பிங். ஸோ இம்பார்ட்டன்ட், இதை வந்து கரெக்டாக நீங்கள் மேப் பண்ணணும். கஸ்டமர் ஐடி அட் அவுட்புட் பேராமீட்டர் கஸ்டமர் ஐடி, அதேமாரி கஸ்டமர் ஃபர்ஸ்ட் நேம் அவுட்புட் பேராமீட்டர் கஸ்டமர் ஃபுல் நேம், அதேமாரி ரோ ரெக்கார்ட் கவுண்ட் அதோடைய அவுட்புட் பேராமீட்டர் ரெக்கார்ட் கவுண்ட். ஸோ இன்புட் அண்ட் அவுட்புட் பேராமீட்டர்ஸ் எதுவும் தேவையில்லை. ஓகே கொடுத்துலாம். நெக்ஸ்ட்டு ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணோன்னா, இப்போ நம்ம வந்து டேபிளில் ஸ்டோர் ஆகணும் இல்லையா டேட்டாஸ், அதுக்கு என்ன பண்ணேன்னா OLEDB டெஸ்டினேஷன் வந்து ட்ராக் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ OLEDB கமாண்ட்லேருந்து OLEDB டெஸ்டினேஷன் வந்து ஜாயின் பண்ணிடலாம். என்ன டேபிள் கொடுக்க போகிறோம்னா நம்ம customer_02 டேபிள் தான் கொடுக்க போகிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஏன்னா இதில் தான் நம்ம வந்து டேட்டாஸும் கொடுக்க போகிறோம். ஓகே, ஒன்றும் இல்லை, ஒரு ரெக்கார்டு வந்து எத்தனை டைமில் இருக்குன்றதை நம்ம காமிக்க போகிறோம், அவ்வளோ வேறு ஒன்று. நெக்ஸ்ட் வந்து மேப்பிங் இன்புட் காலம் டெஸ்டினேஷன் காலம் ரெண்டு சேமாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க. எரர் அவுட்புட் ஓகே நோ நீட். இப்போ ஓகே கொடுத்துலாம். இப்போது சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் கண்டிப்பாக பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ இதுக்கும் customer_02 டேபிள் நான் ரன் பண்ணுறேன். இப்போ டேட்டாஸ் எதுவுமே இல்லை. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன்னா ப்ராஜெக்ட் நான் ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா 11 ரோஸ் போயிருக்கு. ஓகே, இப்போ அந்த ரோ கவுண்ட் மட்டும் எவ்வளோ இருக்குன்ற மட்டும் பார்க்கலாம். இப்போ நான் ப்ராஜெக்ட் நான் ஸ்டாப் பண்ணுறேன். இப்போ customer_02 டேபிளை நான் ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2001 ராம் பாருங்கள், டபுள் டைமில் ரோ கவுண்ட் வந்து டபுள் டைம் வந்து சொல்லி காமிச்சிட்ருக்கேன். ஏன்னா வந்து டபுள் டைம் இருக்குது இல்லையா. ஓகே, மற்றெல்லாம் வந்து 1 டைம் தான் இருக்குது. ஸோ அதனால் அது மட்டும் தான் காமிக்கும். ஓகே, ஸோ இதுதான் சிம்பிள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.